ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு HTML. HTMLக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னா அப்ரிவேஷன். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஃபார் கிரியேட்டிங் வெப் பேஜஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன். இது ஒரு லாங்குவேஜ். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அப்படின்றாங்க ஃபார் கிரியேட்டிங் வெப்பேஜ் அப்புறம் வெப் அப்ளிகேஷன், வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண, அதில் இருக்கிற வெப் பேஜஸ் கிரியேட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML இஸ் ஏ மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரக்சரிங் கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ். ஓகேங்களா? ஸோ HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். நம்ம வந்து இது எக்ஸ்பென்ஷன்லேயே பார்த்தோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு இருக்கா. ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரிங் கண்டென்ட் ஆஃப் த வெப்பேஜ். ஓகேங்களா? ஒரு வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட் பண்ணுறது இது HTMLோட வேலை. ஸோ வந்து அதனால தான் HTML வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்டிங் இருக்குன்னா வெப்பேஜோட ஹெட்டிங் எங்கே இருக்கணும், அங்கே பேராகிராஃப் எங்கே இருக்கணும், டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும், ஃபோட்டோ எங்கே இருக்கணும், வீடியோ எங்கே இருக்கணும் சொல்லி அங்கங்கே ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வைக்கிறது தான் ஸ்ட்ரக்சரிங் அண்டு ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபார்மேட் பண்ணி வைக்கிறதால HTML மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் லிங்க்ஸ், ஹெட்டிங், பேராகிராஃப், அதர் எலமெண்ட்ஸ். ஸோ அதுதான் நிறைய லிங்க்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேறு ஒரு வெப்சைட்க்கு போகிற மாதிரி லிங்க்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஹெட்டிங்ஸ் கிரியேட் பண்ணலாம், பேராகிராஃப் கிரியேட் பண்ணலாம், அதர் எலமெண்ட்ஸ். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரிலவன்ஸ் எசென்ஷியல் ஃபார் கிரியேட்டிங் ரெஸ்பான்சிவ் அண்ட் அக்சசபிள் வெப் பேஜஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவாக இருக்கிறது அண்ட் அக்சசபிள் வெப் பேஜ். ரெஸ்பான்சிவ் எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம், அப்போ வந்து நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்கும், அதில் எல்லா கண்டென்ட்டும் ஷோ ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவாக காமிக்கணும், நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் சின்னதாக காமிக்கணும். இப்போது லேப்டாப்பில் காமிச்சா கொஞ்சம் பெருசாக காமிக்கணும், இப்போ மானிட்டரில் காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிவைஸ்க்கும் ரெஸ்பான்சிவாக கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரிலவன்ஸில் கொடுக்குறது தான் HTML யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா HTML எலமெண்ட்ஸ். HTMLோட ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, ஃபார்மேட் பண்ணுறதுக்கு HTML எலமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்ஸ் ரெகாக்னைஸ்ட் பை ப்ரௌசர். HTML ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்டான அவங்களே வச்சுருக்காங்க ரெகாக்னைஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப், ஹெட்டிங்கு, யூஎல், லிஸ்ட்டு, ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்டு, டேபிள் ரோ, காலமு, அப்புறம் வந்து ஆங்கர் டேக்கு, இமேஜ் டேக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது. அது வந்து ப்ரௌசர் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி ப்ரௌசரில் ஷோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? HTML டேக்ஸ், HTML எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌசரில் ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து HTML எலமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTML டேக் அப்படின்னா கண்டெய்னர் ஆஃப் சம் கண்டென்ட் ஆர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு திங்கை ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கண்டெயின் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் தேவை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாரி கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா, அது சில திங்ஸ் எடுத்துகிட்டு போகும் அந்த இது கண்டெய்னருக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு வெப்பேஜில் ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கண்டெயின் பண்ணிட்டு போகிறதுக்கு, அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டெய்னராக எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML டேக் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? HTML டேக்னா இதுதான். இப்போது எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பினா பேராகிராஃப் டேக்கு, அதில் வந்து ஆங்குலர் பிராக்கெட், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆங்குலர் பிராக்கெட் கொடுத்துருக்கோம். அதான் ஆங்குலர் பிராக்கெட்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கும்ல கீபோர்டில். ஸோ அதுதான் இங்கே ஒரு பி டேக் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டு பி டேக் கொடுத்துருக்கோம், ஆங்குலர் பிராக்கெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக்கு, லாஸ்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக். ஸோ இதே மாதிரி தான் எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். சில எலமெண்ட்க்கு ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் நான் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம பின்னாடி வர வீடியோஸில். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் இருக்கும். ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்மளோட கண்டென்ட். என்ன வெப்சைட்டில் ஷோ பண்ணுமோ அது நடுவில் ஏதுவோம். பேராகிராஃபில் ஷோ பண்ணணும்னா பேராகிராஃப் பின்னு போட்டு எழுதுவோம். இப்போ ஹெட்டிங்கில் ஷோ பண்ணணும்னா ஹெச்ன்னு போட்டு H1, H2, H3 போட்டு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கண்டென்ட் வந்து நடுவில் இருக்கணும். இங்கே டேக்ஸ் இருக்கணும், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். ஓகேங்களா? ஸோ இந்த டேகும் அப்புறம் அந்த கண்டென்ட், இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் HTML எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? HTML எலமெண்ட் வந்து என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹெட்டிங் சொல்கிறோம்ல, ஹெட்டிங்கு பேராகிராஃப், அதான் HTML எலமெண்ட். பேராகிராஃப் தான் HTML எலமெண்ட்டு. அந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பி டேக், ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் பண்ணணும், நடுவில் ஏதாவது கண்டென்ட் பண்ணணும், அப்போ தான் அந்த பேராகிராஃப் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டேகும் அந்த கண்டென்ட் காம்பினேஷன் தான் HTML எலமெண்ட். ஓகேங்களா? HTML எலமெண்ட் வச்சு தான் நம்ம வெப்சைட்டில் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ HTML டேக்னா இதுதான். HTML நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பின்னாடி வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ என்ன இது இவ்வளோ டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். எல்லாம் சிம்பிளான டேக்ஸாக தான் இருக்கும்.
அதிகமான டேக்ஸாக கூட இல்லை, சிம்பிளான டேக்ஸ் தான் இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் நான் கொடுப்பேன் நடுவில். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ ஹெச்டிஎம்எலோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஒரு பெரிய ஹார்ட் கோட் லாங்குவேஜ்லாம் இல்லை. இப்போது பைத்தானு, ஜாவா அந்த மாதிரி வர லாங்குவேஜ்லாம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மாதிரி தான். ஹெச்டிஎம்எல் வந்து வெப்சைட்க்கு ஒரு ப்ரௌசருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ். ஸோ இது வந்து சில ஸ்கூல்ஸ்லலாம், சிபிஎஸ்சி ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் 7th 8th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க சொல்லி தந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான லாங்குவேஜ் தான். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பிகினராக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா HTML வந்து ஒரு குட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு உள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இது ரொம்ப லைட்டான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வெல்கம் வரும். இங்கே வெல்கம் சிம்பிள் வரும் பாருங்கள், வந்துருச்சு. வெல்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் மட்டும், இது மட்டும்தான் இருக்கும். அந்த ரீசெண்ட்டு இந்த கோடிங்லாம் வந்து இப்போ நான் கோட் பண்ணதால் இது நம்மளுக்கு காமிக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீசென்ட்ஸ் ஃபைல்லாம் உங்களுக்கு காமிக்காது. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு இங்கே நியூ ஃபைல்ஸ்னு கொடுத்துருங்க. நியூ ஃபைலில் வந்து நம்ம ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு ஓகேங்களா, கொடுத்தாச்சு. .html கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்ம எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். இங்கே என்ன சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், வெப் டெவலப்மெண்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறதால ஹலோ வேர்ல்டு நம்ம பேர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுக்கலாம், ஃபைலுக்கு என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் போட்டு இங்கே ஒரு HTML கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா அந்த ஃபைலை சேவ் பண்ணுறது .htmlனு போடணும். ஓகேங்களா. ஸோ CSS எடுத்துக்கிட்டா CSS.CSSனு வரும். ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டா .jsனு வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்க்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ பைத்தானுக்கு, ஜாவாக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது போட்டு சேவ் பண்ணால் தான் நம்ம கோடு ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதனால் இது எக்ஸ்டென்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ வேர்ல்டு HTMLக்கு .html அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ண போகிறோம். பேராகிராஃப் டேக் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஆங்குலர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு P போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்மளுக்கு வந்துடும். ஸ்லாஷ் போட்டு க்ளோசிங் டேக் வந்துடும். நம்ம ஓப்பனிங் டேக் கொடுத்தாலே க்ளோசிங் டேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம். நிறைய இப்போ சிம்பிளாக போடணும், நம்மளே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம காம்ப்ளெக்ஸாக போட்டுகிட்டே போகும்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுறோம். ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம சேவ் பண்ண ஃபைல் இங்கே வந்துருச்சு பாருங்கள், HTML டாக்குமெண்ட் வந்திருக்கு. ஸோ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே லோட் ஆகுது. லோடாகி வந்து நம்மளுக்கு இப்போ அந்த வெப் ப்ரௌசருக்குள்ளே போய் நம்மளுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். ஹலோ வேர்ல்டு நம்மளோட பேராகிராஃப் டேக்லேருந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டேக் யூஸ் பண்ணலாம், இன்னொரு P டேக்கே யூஸ் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என் பேரை கொடுக்க போகிறேன், ரிஸ்வான் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் எஸ் சேவ் அண்ட் உள்ளே போய்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தா பாருங்கள் என் பேர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுக்க போகிறேன், பேராகிராஃப் ஓப்பனிங் டேகு, க்ளோசிங் டேகு, நம்மளோட சேனல் நேம் ட்ரெண்டிங் தமிழா கொடுத்தாச்சு. ரிஃப்ரெஷ். இதுதான் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட பேராகிராஃப். இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சிக்கலாம், நம்ம ஒன்று டிஃப்ரெண்ட் பேராகிராஃப் கிரியேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லைனில் வந்துருக்கு பாருங்கள், ஒரே லைனில் வராமல். ஸோ பேராகிராஃப்க்கு வந்து இது ஒரு ஸ்பெஷாலிட்டி.
ஒரே பக்கத்தில் கிரியேட் பண்ணாமல் ஒரே டிஃப்ரெண்ட் லைன்ஸில் வரும். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் பேராகிராஃப் டேக்லாம் பார்க்கும்போது. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பேராகிராஃப் டேக்குள்ளே பிரிண்ட் பண்ணாலும் அப்படியே நம்ம வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஹலோ வேர்ல்டு நம்ம பேர் அப்புறம் சேனல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இதில் ஒரே இதில் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரே பேராகிராஃபில் பிரிண்ட் பண்ணுறேன். இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே லைனில் வந்துருச்சு. ஒரே பேராகிராஃபில் பிரிண்ட் பண்ணால் ஒரே லைனில் வருது. டிஃப்ரெண்ட் பேராகிராஃப் யூஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் லைன் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணால் இன்ஸ்பெக்டோட விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் பாருங்கள் நம்மளோட அப்படியே கோடு வந்துருச்சு. பாருங்கள், இங்கே HTML கோடு வந்துருச்சு. பாருங்கள், இதில் கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்தது கோடு இங்கே பாருங்கள். ஹலோ வேர்ல்டு பேராகிராஃப் டேக்ல ஹலோ வேர்ல்டு ரிஸ்வான் ட்ரெண்டிங் தமிழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குமா, அது அப்படியே ஷோ பண்ணுது. பாருங்கள், ஸோ இது வந்து இன்ஸ்பெக்டில் நம்மளோட கோடை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைலோட பாத் இங்கே வந்து பாருங்கள், எங்கேருந்து நம்மளோட ப்ரௌசர் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்து சியில் யூசர்ஸு இந்த யூசர் இதோட டிபி OneDrive டெஸ்க்டாப்பு அதில் வெப் டெவலப்மெண்ட் கோடு அதில் hello world.html இந்த ஃபைல்லேருந்து இந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு எடுத்து காமிக்குது அப்படின்னு சொல்லி ஃபைலோட பாத் வருது. இப்போ வந்து இது நம்ம ஷோ பண்ணுறது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஷோ பண்ண முடியும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் மட்டும்தான் அந்த ஃபைல் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இன்டர்நெட்டில் எல்லாருக்கும் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. டொமைன் வாங்கணும், நம்ம ஹோஸ்டிங் பண்ணணும், வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும் ஒரு பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டீட்டெயிலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இன் HTML. ஓகேங்களா, பேராகிராஃப் டேக் எப்படி வருது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ P tag HTML represent the paragraph element. ஓகேங்களா, ஸோ ஆங்குலர் பிராக்கெட் ஓப்பன் ஆங்குலர் பிராக்கெட் க்ளோஸ் போட்டு நடுவில் Pன்னு போட்டுருந்தா அதுதான் வந்து பேராகிராஃப் டேக். ஓகேங்களா, ஸோ HTML ரீடபிளாக நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ரீடபிளாக மேக்ஸிமம் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம Pன்னு பார்த்தாலே பேராகிராஃப்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ரீடபிளான எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால தான் HTML ஒரு ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து HTML பேராகிராஃப் வந்து P tag வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போயிடுறேன். ஸோ வந்து புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். paragraph.html எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பேராகிராஃப் வேணும். அப்போது ஆங்குலர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு P tag க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுவே பேக்/ல் போய் க்ளோசிங் டேக் வந்துடும். ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் இதுதான் இது விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஸ்பெஷாலிட்டி. அதுவே வந்து நம்ம க்ளோசிங் டேக் வந்துடும். ஸோ நம்ம இதில் என்ன கண்டென்ட் நம்ம வேணும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் HTML. இந்த கோ லைவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ப்ரௌசர் போய் நம்மளுக்கு ஷோ ஆகும் நம்மளோட கண்டென்ட். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த ஃபைல் கிளிக் பண்ணி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதுவும் ஒரு ஆப்ஷன். நம்ம இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணாலே கோ லைவ்னு கிளிக் பண்ணாலே அது டேரெக்டாக நம்மளுக்கு ஷோ பண்ணிவிடும் இதோட அவுட்புட். நம்மளோட பேராகிராஃப் டேக் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளோட பேராகிராஃப் டேக் P tagல என்ன நம்ம கண்டென்ட் கொடுத்தாலும் அதை அப்படியே நம்மளுக்கு ஷோ பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேராகிராஃப் டேக்கு. நம்ம இதில் நடுவில் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். கண்டென்ட் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ லோரம்னு ஒன்று இருக்குது. லோரம்னு கொடுத்து நம்ம ஜஸ்ட்டு எவ்வளோ வேர்ட்ஸ் வேணும்னு கொடுத்தா போதும். இப்போது 50 வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லோரம் கொடுத்து ஜஸ்ட் 50 வேர்டு வச்சுக்கோங்க. 15 கொடுக்குறேன். 15 கொடுத்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி தரும். ரேண்டமாக நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா, 50 வேர்ட்ஸ் கிரியேட் ஆகிடும் நம்மளுக்கு. நிறைய டெக்ஸ்ட்லாம் கிரியேட் ஆச்சா. இது வந்து நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே ஷோ பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது இப்படி இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கமெண்ட் பேலட் போகும். கமெண்ட் பேலட்டில் வியூ டோகல் ரேப்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரேப்பே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஒரே லைனில் ஷோ ஆகாமல் நிறைய லைனில் ஷோ ஆகும். ஆனால் இது ஒரே லைன் தான். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் தான் இது ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்படி நம்ம பண்ணிக்கலாம். பேராகிராஃப் இந்த மாதிரி பேராகிராஃபை நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். அது இங்கே பாருங்கள், நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ணுமோ அதெல்லாம் அப்படியே ஷோ ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான்.
ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து இங்கே நிறைய கேப் கொடுக்குறேன், நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறேன், இல்லை நெக்ஸ்ட் லைனில் கொடுக்குறேன் இது. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ பாருங்கள், எந்த கேப்பும் வரல பாருங்கள், எந்த ஸ்பேஸும் வரல, ஒரே ஒரு ஸ்பேஸ் வருது. ஸோ வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்னா, HTML பொறுத்தவரை ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் வந்து கணக்கில் எடுத்துக்கும், மீதி ஸ்பேஸில் வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ தான் ஸ்பேஸ் கொடுத்தாலும், எவ்வளோ தான் லைன்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். அந்த டேக் யூஸ் பண்ணால் தான் லைன்ஸு, டிஃப்ரெண்ட் லைன்ஸும் அப்புறம் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆனால் நம்ம நார்மலாக எவ்வளோ கொடுத்தாலும் அது நார்மலாக எப்படி வருமோ அப்படி தான் வரும். ஒரு ஸ்பேஸ் தான் கணக்கில் எடுத்துக்கும், மீதியெல்லாம் இக்னோர் பண்ணி அப்படி தான் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம இது இருக்கா, இப்போ நம்மளுக்கு இந்த லைன் வேறு லைனில் வேணும் அப்படின்னா நம்ம வேறு பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஒரு லைனில். ஸோ இது வந்து சேம் தான், இது 2 லைன் அப்படி நம்ம காமிச்சாலும் சேம் லைன் தான். இது இப்படி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ வந்து நம்ம இன்னொரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கலாம். வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம this is a செகண்ட் பேரான்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணால் இது ஒரு லைன் விட்டு வருது பாருங்கள். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இதிலே ஜாயின் வராமல் நெக்ஸ்ட் லைனில் வருது. ஸோ வந்து நம்ம மல்டிபிள் பேராகிராஃப் வேணும்னா இந்த மாதிரி மல்டிபிள் பேராவாக கொடுத்து அதில் கண்டென்ட் கொடுத்தா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸில் வரும். ஓகேங்களா? சேம் லைனில் கொடுத்தா சேம் பேராகிராஃபில் எவ்வளோ லைன் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது வந்து சேம் லைனில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேராகிராஃபோட ஃபீச்சர்ஸு. ஸோ வந்து அவ்வளோதான் நம்ம பேராகிராஃபில் பார்க்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம். ஹெட்டிங்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங்கில் வந்து H1 to H6 வரைக்கும் இருக்குது டேகு. HTML ரெப்ரசன்ட்ஸ் 6 லெவல் ஆஃப் செக்ஷன் ஹெட்டிங். ஓகேங்களா? H1லேருந்து H6 வரைக்கும் டேக் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் ஹெட்டிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 6 லெவல் ஹெட்டிங் இது ரெப்ரசென்ட் பண்ணுது HTML அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து H1 தான் வந்து ஹையஸ்ட் செக்ஷன் லெவல். H1 தான் வந்து இருக்கிறதுல பெருசாக ஷோ பண்ணும் ஹெட்டிங்கை. H6 வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சின்னதாக ஷோ பண்ணும். ஸோ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நம்ம ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். heading.html. நம்ம ஹெட்டிங் போட்டாச்சு, ஹெட்டிங்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம H1ல் ஒரு இது கிரியேட் பண்ணலாம். H1ல் யூஸ் பண்ணி ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணலாம். அது ஓப்பனிங் டேக் நம்ம கொடுத்தாலே க்ளோசிங் டேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாருங்கள். ஸோ வந்து this is heading 1. ஓகேங்களா? ஹெட்டிங் 1 கொடுத்தாச்சு. அந்த போர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி யூஸ் பண்ணோம்ல அந்த க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி கோ லைவ்னு கொடுத்தா நம்மளுக்கு திருப்பி வந்து வேறு இது ஃபைல்லேருந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். திஸ் இஸ் ஹெட்டிங் 1. பாருங்கள் ஹெட்டிங் எவ்வளோ பெருசாக ஷோ ஆகுதுன்னு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல பெரிய ஹெட்டிங் 1. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு H2 கொடுக்கலாம். H2 வந்து H2 கொடுத்தாலே அப்படி வந்தது பாருங்கள். this is a heading 2ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்படியே போய் இதில் பார்த்து ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் heading 2 இதோட சின்னதாக வருது பாருங்கள். ஸோ H3 கொடுக்கலாம். this is a heading 3. பாருங்கள் ஹெட்டிங் 3 பாருங்கள் இதோட சின்னதாக தெரியுது. ஸோ இதே மாதிரி H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் வரும் ஹெட்டிங்ஸு. இதே மாதிரி வந்து H6 வரைக்கும் ரொம்ப சின்னதாக வந்து H6 பார்க்கலாம் எவ்வளோ சின்னதாக வருதுன்னு. இதான் H6 தான் வந்து லாஸ்ட் லெவலு. this is a heading 6. ரெஃப்ரெஷ் பாருங்கள் ஹெட்டிங் 6 வந்துருச்சு. இருக்கிறதே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது வந்து இருக்கிறது பெருசு ஹையஸ்ட் செக்ஷன் லெவல். இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஹெட்டிங் 1. ஹெட்டிங் 6 வந்து இருக்கிறதே லோவஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து HTML வர ஹெட்டிங்ஸு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணி நடுவில் நிறைய பேராகிராஃப்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டிங் போட்டு கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது லோரமில் கொடுக்குறேன். இது ஒரு பேரா வந்துச்சா.
ஸோ இதில் ஒரு பேரா கொடுக்குறேன். பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல்ல வந்து பெரிய ஹெட்டிங்கு, ஹெச்டிஎம்எல்ல மெயின் ஹெட்டிங் கொடுத்துருவோம். ஹெச்டிஎம்எல் H1 டேக்கில் ஓகேங்களா. ஸோ வந்து அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து சப் ஹெட்டிங்காக கொடுப்போம். H2 H3 அதெல்லாம் வந்து சப் ஹெட்டிங்கு. மெயினாக வந்து H1 வந்து ஒரே ஒரு ஹெட்டிங்காக இருக்கும். H2 H3 வந்து நிறைய ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம லோரமை. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது H1 வந்து மெயின் ஹெட்டிங்காக இருக்கும். ஒரு வெப்சைட்க்கு ஒரு H1 மாதிரி இருக்கும். ஆனால் H2 H3ல வந்து இதெல்லாம் வந்து நிறையா இருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அது கீழே பேராகிராஃப்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஹெட்டிங் டேக் அண்ட் பேராகிராஃப். HTMLோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ், ஒரு 5 கான்செப்ட் படித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வைப்போம். ஸோ இதனால நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். அண்டு ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஸோ வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான சொல்யூஷனும் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ அவெஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அதுக்கு மெயின் டாபிக் அவெஞ்சர்ஸு. அதுக்கப்புறம் அயன்மேன் சப் டாபிக், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், இது 3 சப் டாபிக். அதுக்கப்புறம் உள்ள ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து H1 டேக்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. H1 டேக்ல நம்ம செய்ய போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அயன்மேன், அந்த சப் டாபிக்ஸ்லாம் வந்து H2 டேக்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. H2 டேக்ல சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் வருதுல நடுவில், அது வந்து பேராகிராஃப் டேக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், அந்த லைனில் ஆல்சோ கோஸ் பை நேம்க்கு அப்புறம் இருக்குது கொஞ்சம் போல்டாக இருக்குது அந்த லெட்டர்ஸ். ஸோ அதனால் நம்ம பார்த்தோம்ல போல்ட் டேக், பி ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த போல்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டாப்பிக்கு, சப் டாப்பிக்கு, அதில் பேராகிராஃப், அதில் போல்டு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா H1 டேக் ஓகேங்களா. H1 ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் அவெஞ்சர்ஸ் H1ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து H2ல வந்து என்ன இருக்குது, அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க். H2ல அயன்மேன், அதுக்கப்புறம் H2ல கேப்டன் அமெரிக்கா. தேர்ட் சப் ஹெட்டிங் வந்து ஹல்க். அவ்வளோதான். இப்போ இது பார்க்கலாம். கோ லைவில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது. இவங்க பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இது அவெஞ்சர்ஸ் மெயின் டாப்பிக்கு H1 டேக்கில் கொடுத்தாச்சு. இது அயன்மேன் வந்து சப் டாப்பிக்கு, கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், இந்த 3 சப் டாப்பிக்கும் கொடுத்தாச்சு H2ல ஓகேங்களா. இப்போ வந்து பேராகிராஃப் டேக் கொடுக்க போகிறோம். அயன்மேனுக்குள்ள பேராகிராஃப் ஆல்சோ கோஸ் பை நேம் போட்டு, பேர் என்ன, டோனி ஸ்டார்க் ஓகேங்களா. டோனி ஸ்டார்க். இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதில். ஸ்டீவ் ரோக்ஸு, இது ப்ரூஸ் பேனர். ஸ்டீவ் ரோகஸ், இது ப்ரூஸ் பேனர். கொடுத்தாச்சு. இப்போ வந்து H1 டேகு, மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டிங் 3, அதில் பேராகிராஃப் டேகு கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சா, ஃபுல்லாக வந்து பக்கா வந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இதில் பாருங்கள், டோனி ஸ்டார்க், இந்த ஸ்டீவ் ஜோஸ், இந்த ப்ரூஸ் பேனர், அவங்களோட உண்மையான பேர் மட்டும் போல்ட் டேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி கொடுத்துடலாம். டோனி ஸ்டார்க், இதில் வந்து போல்ட் டேக், பி டேக் கொடுத்தாச்சு. இப்போது இது எடுத்து கட் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் போல்ட் டேக், இதையும் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் ஃபைனலி இதுலேயும் போல் டேக் கட் அண்ட் பேஸ்ட். அவ்வளோதான். இது இப்போ இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு வேணும். பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், வந்துருச்சு. நம்மளோட போல் டேக் வந்துருச்சு. 3 விஷயம் தான் இதில். H1 யூஸ் பண்ணுறோம், H2 யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து போல் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்டு MDNல சர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து உங்களுக்கு இதில் கூகுளில் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கலாம். இன்னும் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம பண்ணதை வச்சு. அண்டு எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் கற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம HTMLோட பாய்லர் பிளேட் கோடு தான் பார்க்க போகிறோம். பாய்லர் பிளேட் கோட்னா பெரிய எதுவும் விஷயம்லாம் இல்லை. பாய்லர் பிளேட் கோட்னா நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்படி தான் அந்த லாங்குவேஜ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், இந்த ஃபார்மில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா? சின்டாக்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இங்கிலீஷ் எழுதுறோம்னா லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம், நடுவில் ஒரு வேர்டுக்கு அப்புறம் ஒரு கேப் விடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கோடிங்கில் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பைத்தான் எடுத்துட்டா பைத்தான் வந்து நார்மலாக அப்படியே எழுதலாம். பைத்தானுக்கு ஃபார்மேட் தனியாக தேவையில்லை. ஆனால் ஜாவா எடுத்துக்கிட்டால் பப்ளிக் கிளாஸ் கொடுக்கணும், அப்புறம் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கோட் எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் HTMLல வந்து சில ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ HTMLோட பாய்லர் பிளேட் கோட் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக HTMLக்கு வந்து HTMLனு ஒரு டேக் கொடுக்கணும். ஓகேங்களா? HTML டேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மல் HTMLக்கு இது கொடுக்கணும். நான் இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு HTML5 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து HTMLனு கொடுக்குறோம். ஓகேங்களா? HTML டேக் HTML கொடுக்குறோம், ஓப்பன் டேக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து HTML க்ளோசிங் டேக் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து HTML இந்த டேக்குள்ளே தான் எல்லா கோடும் வரும், HTML கோடு எல்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 செக்ஷன் இருக்குது HTMLல. ஒன்று ஹெட் செக்ஷன். இங்கே பாருங்கள், HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டோம், இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே தான் ஃபுல் டேக்கும் வரும். இதில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று ஹெட் செக்ஷன், இன்னொன்று பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷனில் வந்து ஹெட்டு, அந்த வெப்பேஜோட ஹெட்டு. ஓகேங்களா? அதில் தான் வந்து டைட்டில் வரும். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேலே இங்கே டைட்டில் மாதிரி சின்னதாக ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்மளோட வெப்சைட்டோட சின்னதாக இங்கே ஷோ ஆகும் அந்த டேப்பில். ஓகேங்களா? என்னென்ன டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே மை வெப்சைட்னு கொடுத்தா அங்கே மை வெப்சைட்னு ஷோ ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஷோ ஆகும்னு சொல்லி. அதுதான் வந்து டைட்டில். ஆனால் இது வந்து கோடுக்குள்ளே வராது, நம்ம HTML பேஜுக்குள்ளே வராது, இங்கே மேலே மட்டும் வரும், ஷோ ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஹெட்டு. பாடி செக்ஷனில் தான் வந்து நம்ம உள்ள இந்த பாடி செக்ஷன் உள்ள எவ்வளோ கோடு கொடுக்குறோமோ அதுதான் வந்து நம்மளோட பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நம்ம ஹெட்டிங்காக இருக்கட்டும், பேராகிராஃபாக இருக்கட்டும், போல்ட் டெக்ஸ்ட்டு, இன்னும் நிறைய இருக்குது, லிஸ்ட்டாக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. HTML டேக்ஸ் எல்லாமே வந்து பாடிக்குள்ளே தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு இந்த பாடி செக்ஷன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் HTML க்ளோசிங் டேக். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஓப்பனிங் க்ளோசிங் டேக்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து HTML பாய்லர் பிளேட் கோட். இந்த ஃபார்மேட்டில் தான் ஏற்றணும். ஓகேங்களா? நம்ம முன்னாடி ஏற்றணும்ல, முன்னாடி அது ஜஸ்ட் நம்ம அது எக்ஸாம்பிளுக்காக ஏற்றணும், ஆனால் இந்த ஃபார்மில் தான் ஏற்றணும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஃபார்ம். அதுலேயே ரிசல்ட் வரும். பட் இது இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன கண்டென்ட் கொடுக்குறோம், ஹெட்டில் ஹெட்டிங் கொடுக்குறோம், பாடியில் தான் மெயின் கண்டென்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யூஸ் ஆகுது தான் இது வந்து HTML பாய்லர் பிளேட் கோட். அந்த ஃபார்மேட்டும் இது தான். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம கோட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து HTML கொடுக்குறோம், HTML டேக். ஓகேங்களா? ஓப்பன் கொடுத்தாலே க்ளோஸ் வந்துடும். அதுக்குள்ளே வந்து ஹெட் டேக் கொடுக்குறோம், ஹெட் டேக்கு. அதுக்குள்ளே வந்து டைட்டில் கொடுக்குறோம், வெப்சைட்டோட டைட்டிலு. அதுக்குள்ளே மை வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஹெட்டு முடிஞ்ச அப்புறம் பாடி கொடுக்குறோம். பாடிக்குள்ளே வந்து என்னென்ன கண்டென்ட் வேணுமோ ஃபுல்லாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். திஸ் இஸ் மை, இது ஷார்ட்டாக கொடுக்குறேன், பாடி. ஓகேவா? இது ஹெட்டு, இது பாடி. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இதான் வந்து பேசிக் HTMLோட ஃபார்மேட் பாய்லர் பிளேட் கோட். ஓகேங்களா? இப்போ இது ரிசல்ட் எப்படி ஷோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ புது போட்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பாடின்னு மட்டும் ஷோ ஆகுதா? ஸோ இதுதான் வந்து பாடி அப்படின்னு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம பேராகிராஃபில் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், மை வெப்சைட் நம்ம டைட்டில் கொடுத்தோம்ல, அதான் வந்து வெப்சைட்டோட டைட்டில். ஓகேவா? அந்த ஃபைல் நேமாக இங்கே சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகிற மாதிரி இதுதான் வெப்சைட்டோட டைட்டிலாக இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அதே க்ரோம் அது அந்த ப்ரௌசர்லாம் பார்த்தா இங்கே ஷோ ஆகும்.
இங்கே வந்து ஷோ ஆகும். நான் வந்து எட்ஜ் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதால மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கோடு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்ட்குள்ளே போனால் லெஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்குள்ளே போனால் நம்மளோட கோடு வந்து இது ஷோ பண்ணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் சும்மா இதை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து நம்ம HTML கோடு, ஆக்சுவல் கோடு. இதில் வந்து HTML கொடுத்தாச்சு, HTML க்ளோஸு. இந்த மாதிரிலையும் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே ஹெட்டில் வந்து கொடுத்துருக்கோம், ஹெட்டில் டைட்டில் கொடுத்துருக்கோமா மை வெப்சைட்னு. நெக்ஸ்ட்டு பாடிக்குள்ளே வந்து பாடின்னு கொடுத்துருக்கோமா, அந்த பாடி தான் அங்கே ஷோ ஆகுது, அந்த டெக்ஸ்ட்டு தான் ஷோ ஆகுது. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நம்மளோட கோடு. ஸோ இதுதான் வந்து HTMLோட பாய்லர் பிளேட் கோடு. இப்போ வந்து இவ்வளோ தூரம் எழுதணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது HTML பாய்லர் பிளேட் கோடு எடுக்கிறதுக்கு. ஜஸ்ட் நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாரு எம்எட் அப்ரிவேஷன் இருக்கா, இங்கே பாருங்கள் எம்எட் அப்ரிவேஷன் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம். இது கொடுத்தா நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வரும். அதை என்டர் பண்ணால் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் HTML கோடு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து HTMLோட பாய்லர் பிளேட் கோடு. நம்மளுக்கு ஆக்சுவலாக இது ஃபுல்லாக எழுதணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதிலே கொடுத்துரும். எழுதாமல் விட்டாலும் அவசியம் பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு ஈஸியாக இது முடிஞ்சிடும். ஓகேங்களா? HTMLக்கு இது கொஞ்சம் டீகோட் பண்ணலாம், எப்படி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு டாக் டைப் HTML. ஓகேங்களா? டாக் டைப் HTMLனா HTML5 வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதுறோம். டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டுனா HTML5 யூஸ் பண்ணுவோம். HTML5 யூஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க விஷயங்களை. மல்டிமீடியா இருக்கட்டும், நிறைய லிங்க்ஸாக இருக்கட்டும், இமேஜஸ், நிறைய வீடியோஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கும், நிறைய டேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் HTML5 இப்போ ரீசெண்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து HTML நம்ம நார்மலாக எழுதணும்ல, அதே மாதிரி HTML கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஆட்ரிபியூட்னா வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ்க்கு லாங்னு கொடுத்துருக்காங்க. இஎன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? லாங்குவேஜ் இதில் எது யூஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹெட்டுக்குள்ளே வந்து மெட்டான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இது மெட்டானா வேறு எதுவும் இல்லை. மெட்டானா டேட்டா அபவுட் தி டேட்டா. ஒரு டேட்டா இருக்கா, நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்குறோம், அந்த வெப்சைட்டோட டேட்டா கொடுக்குறது தான், அந்த வெப்சைட்டோட டேட்டாவோட இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் மெட்டா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம அப்படியே பேசிக்காக பார்த்துட்டு போயிடலாம். இது ஜஸ்ட்டு நம்ம இதெல்லாம் அவ்வளோக்கா யூஸ் ஆகாது. நம்மளுக்கு இதான் டைட்டில் பாருங்கள், டைட்டில் அதே மாதிரி வருது, டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதில் இதே மாதிரி ஹெட் செக்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, பாடி, அதுக்கப்புறம் HTML. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட HTML பாய்லர் பிளேட் கோட். ஆக்சுவல் பாய்லர் பிளேட் கோட் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இங்கே பாருங்கள், இதுதான் வந்து HTML அந்த பாய்லர் பிளேட் கோட்லேருந்து வருது. நம்ம எதுவும் ஏதாவது பிளாங்காக இருக்குது. டைட்டில் பாருங்கள், டாக்குமெண்ட் வருதா. இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணால் நம்மளோட கோடெல்லாம் இதில் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், ஹெட்டு ஷோ ஆகுதா, ஹெட்டில் மெட்டா டைட்டிலு, பாடியில் வந்து எதுவுமே இதில் பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு HTML க்ளோஸ் பண்ணிவிட்டோம், அவ்வளோதான். இதுதான் வந்து டாக்குமெண்ட். லெவல் 2ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிஸ்ட். ஓகேங்களா? HTML லிஸ்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்றதான் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்கள்ல. ஸோ இதெல்லாம் வேணும், அரிசி பருப்பு இதெல்லாம் வேணும், ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து கோட் பண்ணி லிஸ்ட் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் வெப்சைட்டில். ஸோ வந்து அது நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கண்டென்ட் ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது HTML. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, செகண்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? நம்ம லிஸ்ட்டு ஒன்று கொடுப்போம், அது ஆர்டர் இல்லாமல் ஆர்டராக தான் வரும், நம்ம கொடுக்குற மாதிரி தான் வரும். ஆனால் வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் வரும். புல்லட் பாயிண்ட்ஸ்னால் ஒரு டாட் வச்சு ஒரு இது வரும். ஓகேங்களா? டாட் வச்சு ஒரு பாயிண்ட் மாதிரி வரும், டாட் வச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி வரும், அந்த மாதிரி தான் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னா, யூஎல் டாக் போடணும். யூஎல் தான் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? HTML ரீடபிள் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ட்ரை பண்ண நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அப்படி மறந்தால் கூட நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, இது வந்து ஈஸியான லாங்குவேஜ், ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ யூஎல்னு போடுறோம், யூஎல் ஃபார் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? ஓப்பன் டேகு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே யூஎல் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிஸ்ட்டாக கொடுக்குறோம், என்னென்ன லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டுக்கு வந்து எல்லைன்னு கொடுக்குறோம், எல்லை டேக் கொடுக்குறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் ஏதாவது கண்டென்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். திரும்பி எல்ஐ டேக் கொடுக்குறோம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். திரும்பி எல்ஐ டேக் 3 லிஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம், ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 3 ஐட்டம்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது அப்படியே இங்கே HTML ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பாய்லர் பிளேட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளமேஷன் என்டர். ஓகேங்களா?
கொடுத்தாச்சு. இப்போ வந்து லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎல் கொடுக்கணும். ஓகேங்களா, ஆங்குலர் ப்ராக்கெட் யூஎல் ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்து லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 3 கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கூட ப்ரெட்டு. ஓகேங்களா, ப்ரெட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே பட்டர் கொடுக்குறோம். தேர்டு இதில் என்ன இருக்குது, ஜாம். தேர்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஜாம் இந்த மாதிரி கொடுக்குறோம். அவ்வளோதான், நம்மளோட லிஸ்ட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரௌசரில் போய் நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டு ஷோ பண்ண பாருங்கள். எஸ், இதான் வந்து நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னால் வேறு எதுவும் இல்லை, காம்ப்ளிகேட்டட் எதுவுமே இல்லை. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு வரும். இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்னால் இதான் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி இங்கே வச்சு அது ஒரு பாயிண்ட்டாக வரது தான் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ வந்து அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இப்படி தான். யூஎல் டேக் வரும், அதுக்கப்புறம் இங்கே யூஎல் க்ளோஸ் பண்ணுறோம். நடுவில் வந்து லிஸ்ட் எவ்வளோ வேணுமோ நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஏதாவது இது கூட கொடுத்துக்கலாம், ஒரு பேராகிராஃபோ இல்லை ஹெட்டிங்கு இந்த மாதிரி கொடுத்து H3யில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அது கீழே வந்து பிரெட்டு பட்டர் ஜாம் அப்படின்னு ஷோ பண்ணுதா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆர்டர் லிஸ்ட்னா ஓஎல்னு வரும். ஓகேங்களா, அன்ஆர்டர் லிஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து யூஎல் வராது. யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஓஎல்னு வரும். ஓகேங்களா, ஓஎல் வந்தால் ஆர்டர் லிஸ்ட்டு, இங்கே வந்து ஓன்னு வரும், ஓஎல். ஓகேங்களா, ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு வரும். ஸோ வந்து அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் சேஞ்ச் வராது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓஎல் கொடுக்குறோம், ஓஎல்னு ஒரு டேக் கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அதே தான், ப்ரெட்டே கொடுக்கலாம், ப்ரெட்டு பட்டர் ஜாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தா எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 3 இப்படி ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டில் ஷோ ஆகுது. ஆர்டர் லிஸ்ட்னா ஒரு ஆர்டராக வரும், 1 2 3ன்னு போட்டு ஷோ ஆகும். ஆர்டர் லிஸ்ட்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னா புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ வந்து இன்னும் இதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம 1 2 3 பதிலாக ரோமன் நியூமரல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ரோமன் நியூமரல்ஸ் ஏபிசிடி கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஆட்ரிபியூட் டைப் ஈக்குவல் டு ஏ இன்னும் கொடுக்குறேன்னா பாருங்கள், டைப் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். இது வெறும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஆட்ரிபியூட். நம்ம வந்து ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேக்கு மோர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட். நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம டைப் வந்து நம்ம 1 2 3 இருந்துச்சுல்ல, அது சேஞ்ச் பண்ணி நான் ஏன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஏன்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட்டில் கொடுத்துட்டேன். இப்போ ரிசல்ட் எப்படி ஷோ பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏபிசி இந்த மாதிரி ஏபிசி ஆர்டரில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து ஸ்மால் ஏ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்மால் ஏபிசி ஷோ ஆகுதா. ஸோ இப்படி கூட வரும். ஸோ தேர்டு பார்த்தா நான் வந்து ஐ கொடுக்குறேன், ஸ்மால் ஐ கொடுக்குறேன். ஸ்மால் ஐ கொடுத்தா நம்மளுக்கு ரோமன் நியூமரல்ஸில் வரும் பாருங்கள், 1 2 3 இந்த ரோமன் நியூமரல்ஸில் வரும். ஸோ வந்து நான் வந்து கேபிட்டல் ஐ கொடுக்குறேன். கேபிட்டல் ஐ கொடுத்தா நமக்கு இது அப்பர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸில் வரும். ஓகேங்களா, 1 2 3 இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த வந்து 4 டைப் தான் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கும். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் so much for watching. Love you all. Take care. Keep coding. So HTML attributes அப்படின்னா என்னன்னா attributes are used to add more information to the tag. ஓகேங்களா, ஒரு டேக் நம்ம கொடுப்போமா, HTML எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸ் கொடுப்போம், ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக். ஓகேங்களா, அந்த ஓப்பனிங் டேக்குள்ள நம்ம attributes ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா, attributes என்ன பண்ணணும்னா ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன், அந்த டேக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்குறது தான் attributes அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம், அதோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். அதோட சின்டெக்ஸ் என்னன்னா சிம்பிள் தான். இப்போ HTMLனு கொடுக்குறோமா, HTML டேக்குள்ள lang ஈக்குவல் டு en. ஓகேங்களா, லாங்னா நம்ம முன்னாடி சொன்னது தான் லாங்குவேஜ். ஓகேங்களா, லாங்குவேஜ்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். அதோட ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து இதில் கொடுக்குறோம், கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா, கொட்டேஷன் மார்க்குள்ள இஎன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த HTML ஃபைலில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்ரிபியூட்டோட இது ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நிறைய ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நிறையவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு நம்ம HTML பாய்லர் பிளேட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் என்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம முன்னாடி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2, லிஸ்ட் ஐட்டம் 3. ஓகேங்களா, லிஸ்ட் ஐட்டம் 3 வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து இது வந்து நட்ஸு கொடுத்துக்கலாம். பாதம், பிஸ்தா, கேஷ்யூ. ஓகேங்களா, 3 நட்ஸு நேம் கொடுத்துட்டேன். இங்கே சும்மா ஜஸ்ட் ஒரு நட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். பேராகிராஃப் டேக்கில் நட்ஸுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி ஷோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து பாருங்கள், நட்ஸின் ஷோ ஆகுது. இங்கே வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் ஆர்டராக ஷோ ஆகுதா, 1 2 3 அந்த மாதிரி நம்பரிங்கில் ஷோ ஆகுது. ஓகேங்களா, இது வந்து டிஃபால்ட்டு நம்பரிங்கில் ஷோ ஆகுது. ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து டிஃபால்ட்டான ஒரு இது. ஓகேங்களா, டிஃபால்ட் ஒரு டைப்பு. இப்போ வந்து டைப் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். டைப் ஈக்குவல் டு கொடுத்தாலே நம்ம கொட்டேஷன் மார்க் வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து ஏல யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஆல்ஃபபெட்டிக் யூஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் இதில் பற்றி பார்த்தோம். ஸோ வந்து என்னென்னா இது வந்து டைப்புன்றது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா, ஆர்டர் லிஸ்ட்டோட ஒரு டைப்பு. ஓகேங்களா, டைப் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி எந்த டைப்புக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட், லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்டில் மாற்ற போகிறோம். ஓகேங்களா, ஸோ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ABC லோவர் கேஸில் ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போது நான் ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுறேன். லோவர் கேஸில் ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 2 3 இதுதான் இதோட அவுட்புட். ஸோ வந்து இதுதான் வந்து HTMLோட ஆட்ரிபியூட். இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் ஈக்குவல் டு en கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், மெட்டாவில் வந்து சார் செட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு ஆட்ரிபியூட். இதுவும் நேம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு ஆட்ரிபியூட். கண்டென்ட் ஒரு ஆட்ரிபியூட். இனிஷியல் ஸ்கேல் இதுவும் ஒரு ஆட்ரிபியூட். ஸோ வந்து இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து HTML ஆட்ரிபியூட்ஸ். இது ஆட்ரிபியூட்ஸ்னால் ஜஸ்ட் வந்து ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன் டு த டேக். ஓகேங்களா, மோர் இன்ஃபர்மேஷன் டு த டேக். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ ஆங்கர் எலமெண்ட் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு ஆட் லிங்க் டு யுவர் பேஜ். ஓகேங்களா, ஒரு லிங்க் வந்து உங்கள் பேஜ்க்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கர் எலமெண்ட் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் அப்படின்னா ஒரு google.com ஒரு வெப்சைட்குள்ளே போகணுன்னா ஒரு லிங்க்கு. ஓகேங்களா, ஸோ வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணால் நம்ம வேறு ஒரு வெப்சைட்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இல்லைனா யூடியூப் லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்து அதே கிளிக் பண்ணால் அந்த யூடியூப்குள்ளே போகிற மாதிரி, நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்து அது போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்து நம்ம வேறு வெப்சைட்க்கு நேவிகேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறது தான் லிங்க். அந்த லிங்க் யூஸ் பண்ணுறது தான் ஆங்கர் டேக். ஓகேங்களா, ஸோ ஆங்கர் டேக்கான சின்டெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆங்கர் டேக்கு ஏ போடணும். ஓகேங்களா, ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டு ஏன்னு போட்டு நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, hrefனு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அது கூட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, அதில் தான் வந்து நம்ம எந்த வெப்சைட்குள்ளே நேவிகேட் பண்ணுறோமோ அதோட லிங்க் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுக்குள்ளே ஈக்குவல் டுன்னு கொடுத்து 2 கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு இப்போ google.com வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா https www.google.com அந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறோம். லிங்க் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீதி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஆங்கர் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்டு நடுவில் வந்து கூகுள்னு கொடுக்குறோம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டு தான், கூகுள்னு டெக்ஸ்ட்டு தான் நம்மளோட வெப்சைட்டில் ஷோ பண்ணும். ஓகேங்களா, அது ஒரு லிங்காக ஷோ பண்ணும், கூகுள்னு ஷோ பண்ணும். அதை கிளிக் பண்ணால் தான் கூகுள் வெப்சைட்குள்ளே போகும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். வாங்க நான் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம கோட் பண்ண போயிடலாம்.
ஆங்கர் டாட் HTML பாய்லர் பிளேட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன், டேக் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து hrefன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை என்டர் கொடுத்தா அப்படியே நம்மளுக்கு ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க் வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன லிங்க் போடுறோமோ அது கொடுத்துட்றோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும் ஆங்கர் டேக். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுள் வெப்சைட்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன், google.com கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் கூகுள்குள்ளே போதா, google.com கீழே போயிடுச்சு. இதான் வந்து கூகுளோட அஃபிஷியல் வெப்பேஜ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணி இந்த வெப் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து காப்பி பண்ணி நான் வந்து ஹெச்ரெஃப்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் லிங்க் வச்சு தான் நம்மளுக்கு நேவிகேட் பண்ணிப்போம். அதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அந்த லிங்க் வந்து. ஓகேங்களா, லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட வெப்பேஜில் என்ன ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், வெப்பேஜில் பிளாங்காக தான் இருக்குது. நம்ம லிங்க் கொடுத்துரும், ஆனால் எதுவுமே ஷோ ஆகலை. பட் ஏன் அது ஷோ ஆகலன்னா, நம்ம லிங்க் கொடுத்துரும், ஆனால் என்ன டெக்ஸ்ட்டில் ஷோ ஆகணும்னு நம்ம வந்து இது பண்ணல, டிஸ்பிளே பண்ணல. ஸோ வந்து கூகுள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதை கிளிக் பண்ணால் தான் இந்த வெப்சைட்குள்ளே நேவிகேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கூகுள் வந்துச்சா, இதுதான் ஒரு லிங்க் இங்கே பாருங்கள். என்னோட மவுஸ் இங்கே கீழே கிட்ட கூட்டு போனோடனே என்னோட இது சேஞ்ச் ஆகுது, மவுஸோட ஷேப் சேஞ்ச் ஆகுது, கிளிக் பண்ணுற மாதிரி போகுது லிங்க்கு. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக என்னோட கூகுள் வெப்சைட்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் லைக் எஸ். ஸோ வந்து கூகுள் வெப்சைட்குள்ளே போதா, இதுதான் வந்து லிங்க் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னொன்று எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். டேக் யூஸ் பண்ணுறேன், ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட், நெட்ஃப்ளிக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்துச்சு, இது கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணி வந்த உடனே நம்மளுக்கு இங்கே வெப் அட்ரஸ் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக நம்மளோட VS கோடுக்கு வந்து ஹெச்ரெஃப்குள்ளே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் என்ன ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே வெப்சைட்டில் போய் நம்மளோட அந்த பேஜில் போய் பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கிளிக் பண்ணால் என்னோட அந்த நெட்ஃப்ளிக்ஸோட வெப்சைட்குள்ளே போகும். ஓகேங்களா, அதே நான் கூகுளில் கிளிக் பண்ணால் கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு லிங்க்கு வந்து லிங்க் வந்து நம்மளோட வெப்பேஜ்குள்ளே எப்படி ஆட் பண்ணுறதுக்கான ஒரு டுட்டோரியல். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்களும் நிறைய வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா facebook.com எப்படி லிங்க் பண்ணுறது, யூடியூப் எப்படி லிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 2-3 நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இமேஜ் வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னா IMG அப்படின்றது யூஸ் டு ஆட் இமேஜஸ் டு யுவர் வெப்பேஜ். ஒரு வெப்பேஜ்குள்ளே நம்மளோட இமேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டேக் தான் இமேஜ் டேக். ஓகேங்களா, இந்த இமேஜ் டேக். ஓகேங்களா, ஸோ அதோட சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தா இமேஜ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இமேஜ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதான் வந்து மெயின் சின்டெக்ஸ். இது வந்து க்ளோசிங் டேக் இதுக்கு இல்லை. ஓகேங்களா, சிங்கிள் டேக் தான், இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கிள் டேக் எலமெண்ட் இது. ஓகேங்களா, இமேஜ். ஸோ வந்து இமேஜ் டேக் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அது லிங்க்கில் வந்து நம்ம ஆங்கர் டேக்கில் வந்து யூஸ் பண்ணோம், அதுக்கு ஹெச்ரெஃப் யூஸ் பண்ணோமா அந்த வெப்சைட்க்கு ரீச் ஆகிறதுக்கு. இதில் வந்து சோர்ஸ் SRC அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, SRCனா சோர்ஸ். ஓகேங்களா, அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த நம்மளோட ஒரு இமேஜோட ஃபைல் நேம் இருக்கும்ல, அந்த ஃபைல் நேம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஃபைல் நேம் போட்டு யூஸ் பண்ணால் அந்த இமேஜ் வந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு தரும், நம்மளோட சிஸ்டம்லேருந்து எடுத்து தரும். அதுக்கு பேர் தான் வந்து ரிலேட்டிவ் URL அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வந்து 2 டைப்பில் இருக்குது நம்ம இமேஜ் வந்து எடுத்து தருது. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் URL. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அப்சல்யூட் URL அப்படின்னு இருக்குது, அப்சல்யூட் URL. ஓகேங்களா, ஸோ வந்து ரிலேட்டிவ் URL அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபைல் நேம் கொடுத்து எடுத்து கொடுக்குறது தான் ரிலேட்டிவ் URL. ஓகேங்களா, அப்சல்யூட் URL அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட்டில் இருந்து ஒரு இமேஜ் வந்து எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணாமல் அந்த இமேஜ் எப்படி எடுத்து நம்ம வெப்சைட்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அப்சல்யூட் URL அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ஆட்ரிபியூட்ஸ் ஆல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஆல்ட்னா ஆல்டர் பண்ணுறது. ஆல்டராக இப்போ நம்ம ஏதாவது நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்து அந்த மாதிரி நம்ம ஃபைல் வந்து ஏதாவது டிலேட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம ரிலேட்டிவ் URL நம்ம சிஸ்டமில் ஃபைல் அந்த இமேஜ் டிலேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ட் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம், ஆல்ட் ஈக்குவல் டு ரேண்டம் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம்ல. அதில் வந்து நம்ம இமேஜ் ஷோ ஆகிற இடத்துல ரேண்டம் இமேஜ் அப்படின்னு ஒரு
ஒரு டெக்ஸ்ட் ஷோ ஆகும் ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஷோ ஆகும். நம்ம உள்ள எது வேணால் போட்டுக்கலாம். ரேண்டம் இமேஜ் ஆஃப் சம்திங், என்ன இமேஜ் இருந்துச்சோ அது அப்படின்னு சொல்லி நம்ம எதுனா கொடுத்துக்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிவாக நம்ம இன்னொன்று ஷோ ஆகிறதுக்கு தான் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி அந்த டேக் கொடுக்குறோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம். அப்சல்யூட் யூஆர்எல்லையும் நம்ம நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்து வரல அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டோட டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம HTMLோட பாய்லர்பிளேட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், IMG கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணால் கூட இந்த க்ளோசிங் டேக் எதுவுமே வரல. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டேக் தான். SRC கொடுத்துக்கிறோம். SRC சோர்ஸ் கொடுக்குறோம், எங்கேருந்து நம்ம ஃபெச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொட்டேஷன் மார்க் கொடுக்குறோம். ஸோ கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த இமேஜும் நம்ம எடுக்கல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து என்ன டவுன்லோட் பண்ணலாம், ஏதாவது ஒரு கார் இமேஜ், கார் ஓகேங்களா. கார் இமேஜ் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. ஜஸ்ட் இமேஜ்குள்ளே போகிறேன். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். யா, ஸோ இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சேம் இமேஜஸ் கொடுத்துட்டு நான் இப்போது இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இவ்வளோ பெரிய இமேஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நான் கார்னு கொடுத்துக்கிறேன். கார்னு கொடுத்து நம்மளோட HTML ஃபைல் இருக்குல்ல, நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதே இதில் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்குறதுல ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. HTML ஃபைல் அதே ஃபோல்டரில் வெப் டெவலப்மெண்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் நம்ம ஸ்டார்டிங்கில். ஸோ அதே ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்படி சேவ் பண்ணிட்டா வந்து நம்ம அந்த ஃபைலோட பாத் கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் ஸ்லாஷ் கொடுத்தாலே இங்கே பாருங்கள், கார் இமேஜ் இங்கே வந்துச்சு. இதை நான் அப்படியே கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்துடும் ஓகேங்களா. கார் இமேஜ் கொடுத்துட்டேன். ஸ்பேஸ் கொடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செக் பண்ணி பார்த்துலாம் எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி. கார் இமேஜு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்படி ஷோ ஆகுது. ஏன் ஷோ ஆகுது, நம்மக்கிட்ட தான் ஃபைல் இருக்கே. இங்கே பாருங்கள், வெப் பின்னு இருக்குது, ஆனால் CR டவுன்லோட் ஏதோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் ஷோ ஆகுது. ஸோ இது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வெப் பி அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த காரோட இமேஜ் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக அப்படியே ஷோ ஆகுது. பிக் இமேஜ், ஃபுல் இமேஜாக ஷோ ஆகுது. ஸோ வந்து நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஆல்ட் கீவேர்டு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஆல்ட் கீவேர்டு யூஸ் பண்ணால் இமேஜ் அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து நான் வெப் பேக்கு பதிலாக ஏதோ ஒன்று போடுறேன். இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு இல்லவே இல்லை. car.webpass அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லை. ஸோ வந்து நான் வெப்சைட்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், என் இமேஜ் வந்து ஒரு ப்ரோக் ஆன மாதிரி தெரியுது. ஸோ இந்த சிம்பிள் எதுக்குன்னா, இமேஜ் டிலேட் ஆகிடுச்சு, இல்லைனா இமேஜ் வந்து ஃபெச் பண்ண முடியல, அதுக்கான சிம்பிள் இது. அப்புறம் இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள். இமேஜ் ஏன் ஷோ ஆகுதுன்னா, நம்ம ஆல்டர்னேட்டிவாக இது ஷோ பண்ணுங்கள், என் இமேஜ் வந்து ஷோ ஆகலைண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டு. அப்புறம் இமேஜ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி, இது வந்து என்னென்னா ரிலேட்டிவ் URL ஓகேங்களா. ரிலேட்டிவ் URL அப்படின்னா நம்மளோட சிஸ்டமில் இருந்து நம்ம ஒரு ஃபைலை, ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி அது ஷோ பண்ணுறது தான் ரிலேட்டிவ் URL ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அப்சல்யூட் URL எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஸோ வந்து இப்போது ஜஸ்ட்டு அந்த சர்ச் பண்ணோம்ல, அதுக்கே போயிடலாம். இதுக்கு போய் நான் வந்து இந்த கார் நல்லாயிருக்கு. ஸோ வந்து இது வந்து ஷோ பண்ணலாம். இதுக்கு ஜஸ்ட்டு இது ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கா, இல்லை காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜ் SRC இருக்குல்ல, இமேஜ் சோர்ஸில், அதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். ஸோ வந்து அது பெருசாக போகட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாக போதா? ஸோ வந்து நம்ம இப்போ போய் பார்த்தா நம்மளோட ஃபைலில் இங்கே பாருங்கள், இது ஷோ ஆகுது, இந்த இமேஜ் ஷோ ஆகுதா. ஸோ வந்து இது எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணி, ஒரு ரேண்டமாக ஒரு இமேஜை கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அதோட இமேஜ் லிங்க் வந்து வந்துடும் ஓகேங்களா.
அந்த லிங்க் வந்து இதில் பேஸ்ட் பண்ணால் நம்ம இன்டர்நெட்டில் போய் அந்த இமேஜை ஃபெச் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணணும் நம்ம வெப்சைட்டில், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி ஷோ பண்ண முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து அப்சல்யூட் யூஆர்எல், ஓகேங்களா. அப்சல்யூட் யூஆர்எல் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல்ல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ரிலேட்டிவ் அப்சல்யூட் யூஆர்எல் ரெண்டுமே சேமாக ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ என்னென்னா, இப்போ வந்து ரிலேட்டிவ் இந்த இமேஜ் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹைட்டு விட்த்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இமேஜோட, ஓகேங்களா. அதுக்கு வந்து கீவேர்டு என்னென்னா, நம்மள ஆட்ரிபியூட் வந்து ஹைட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விட்த்து அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ வந்து ஹைட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட்டில் நான் ஒரு 300 தரேன், விட்த்தில் வந்து 250 தரேன், ஓகேங்களா. ஜஸ்ட் நம்மளே நார்மலாக ரேண்டமாக கொடுக்குற வேல்யூ தான். ஸோ இது கொடுத்தா சேவ் பண்ணால் இங்கே பாருங்கள் இப்படி ஷோ ஆகுது பாருங்கள், ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ நம்மளை வந்து ஷோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஒரு 300 கொடுக்குறேன், ரெண்டுமே 300 கொடுத்தா இப்படி ஷோ ஆகுது. இங்கே பாருங்கள் ஒரு நார்மலாக ஒரு கரெக்டான இமேஜாக ஷோ ஆகுது, ஓகேங்களா. ஸோ வந்து இவ்வளோ ஃபுல்லாக ஷோ ஆகிறத விட இப்போ கொஞ்சம் டீசெண்டாக ஷோ ஆகுது, ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த இமேஜை எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ விட்டில் ஷோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டுத்துலையும் பண்ணிக்கலாம், நம்ம அப்சல்யூட் யூஆர்எல்லையும் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ் யூஆர்எல்லையும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இப்படி தான் வந்து இமேஜ் வந்து அந்த வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்லலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, நிறைய இமேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க, நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இமேஜ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1ல் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா. உங்களுக்கு புல்லட் பாயிண்ட் தெரியுதா, அதில் வந்து 3 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த லிங்க்கு இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பிளோட இமேஜை ஃபெச் பண்ணி தரணும், ஓகேங்களா. ஸோ இன்னொரு லிங்க்கு, இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஆரஞ்சோட இமேஜ் ஃபெச் பண்ணி தரணும். இது இன்னொரு லிங்க் கிளிக் பண்ணால் மேங்கோட இமேஜ் வந்து இன்டர்நெட்லேருந்து ஃபெச் பண்ணி தரணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இதை சைட் பை சைட் பண்ணியாச்சு. எஸ். இப்போ வந்து நம்ம வந்து பாய்லர் பிளேட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதான் ஷோ ஆகணும். ஸோ வந்து நம்ம இதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு H1 டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. H1 டேகு அது கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா. இப்போ வந்து இது செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஷோ ஆகுதா. ஸோ வந்து H1ல் க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தா நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து லிஸ்ட் எலிமெண்ட் 1க்கு வந்து ஆப்பிள், PPLE ஆப்பிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கொடுத்தாச்சு. தேர்ட் லிஸ்ட்டில் வந்து மேங்கோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ 3 அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம லிங்க் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கணும், அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி தரணும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் கொடுக்குறோன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக் கொடுத்தோன்னு க்ளோசிங் டேக் வந்துச்சு பாருங்கள். href கொடுத்து லிங்க், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இமேஜ்லேருந்து ஒரு இமேஜ் சிஸ்டம்லேருந்து இமேஜ் எப்படி ஃபெச் பண்ணி தரதுக்கு அது வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல்னு சொன்னோம். இதுலேருந்து எப்படி ஃபெச் பண்ணி தரோம், வெப்சைட்லேருந்து கொடுக்குறது அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து நம்ம ஒரு லிங்க்கு வச்சு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஃபெச் பண்ணி தருது இன்டர்நெட்லேருந்து அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஸோ href இது கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இதுலேயும் கொடுத்துக்கலாம். இல்லை href, ஓகேங்களா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஓகேங்களா. ஸோ வந்து 3 இது லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் see an image அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்களா, சிஎன் ஆப்பிள், ஆப்பிளுக்கு ஆப்பிள் ஓகேங்களா. இது வந்து இதில் வந்து சிஎன் ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, இது சிஎன் மேங்கோன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, சிஎன் ஆரஞ்சா, ஆரஞ்ச், இதுக்கு சிஎன் மேங்கோ, ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து எதுவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, வெப்சைட்டில் போய் அந்த இதில் வெப்பேஜில் பார்த்தா இங்கே லிங்க் மாதிரி ஷோ ஆகுதா, இதை கிளிக் பண்ணால் எங்கேயும் போகாது ஓகேங்களா, ஏன்னா நம்ம லிங்க் எதுவும் கொடுக்கல ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பிளோட இமேஜ் நம்ம லிங்க் பண்ணி தரோம். இதில் ஜஸ்ட் ஆப்பிள்னு டைப் பண்ணுறோம், ஆப்பிள் இமேஜ் டைப் பண்ணுறோம், நம்மளுக்கு நிறைய ஆப்பிள் இமேஜ்லாம் ஷோ ஆகும். ஸோ வந்து நம்ம இந்த ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்பிள் இப்போ வந்துச்சா, இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு காப்பி இமேஜ் லிங்க் கொடுத்துட்டோம். இதில் வந்து இமேஜோட லிங்க்கு பேஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். காப்பி சிஎன் ஆப்பிள் சொன்னோன்னே இங்கே பாருங்கள், ஆப்பிளோட இமேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்மளோட லிங்க்கில் இருந்து நம்ம இமேஜ்லாம் ஃபெச் பண்ணி தருது ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் அப்சல்யூட் லிங்க் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்னு சொல்லி வரும், இல்லைனா வேறு வெப் ப்ரௌசரில் காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஹெச்எஃப்ல பேஸ்ட் பண்ணணும், இமேஜில் வந்து எஸ்ஆர்சி சோர்ஸில் பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம வேறு எதுக்கும் பண்ணிடலாம். ஆரஞ்ச் இமேஜ் ஓகேங்களா, ஆரஞ்சுக்கு என்ன பண்ணலாம், இதே போட்டுடலாம். காப்பி இமேஜ் லிங்க்குன்னு கொடுக்கணும், காப்பி இமேஜ் கொடுக்கக்கூடாது, காப்பி இமேஜ் லிங்க் ஓகேங்களா. ஹெச்எஃப்ல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்பிள் ஆரஞ்ச், நெக்ஸ்ட்டு வந்து பனானா மேங்கோ இமேஜஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மேங்கோவில் ஜஸ்ட் இதை கொடுத்துக்கிறேன், காப்பி இமேஜ் லிங்க் ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அந்த இதில் போய் பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளோட லிஸ்ட்டு ஷோ ஆகுது, ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து H1ல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஷோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு அண்ணாவோட லிஸ்ட்டு ஷோ பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் போய் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 3 கொடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிஎன் ஆப்பிள் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் ஆப்பிள் இமேஜ் வந்து ஷோ ஆகுது. ஆப்பிள் இமேஜ் நம்மளோட இதில் ஃபைலில் ஷோ ஆகுது. இதில் வந்து அங்கே ஆப்பிளோட இமேஜ் மட்டும் ஷோ ஆகும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஆப்பிளோட இமேஜ் மட்டும் ஷோ ஆகுதா. நான் வந்து உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆப்பிளோட இமேஜ் மட்டும் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சிஎன் ஆரஞ்ச், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் அங்கே பாருங்கள் ஆரஞ்சோட இமேஜ் வந்து ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு சிஎன் மேங்கோ கிளிக் பண்ணுறேன், மேங்கோட இமேஜ்லாம் ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின் நம்பர் 2 ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் மூலம். ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் கோட் தட் ஷுட் நாட் பி பார்செட் ஓகேங்களா, நாட் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். கமெண்ட் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. நம்ம கோடிங் எழுதிட்டே இருக்கும்போது பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இப்போ இந்த கோடு வந்து நம்ம அடிஷன் யூஸ் பண்ண போகிறோம், இந்த கோடை வந்து கீழே சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா, நோட்ஸ் மாதிரி கொடுக்குறோம். அப்படின்னா நம்ம இதில் எக்ஸிக்யூட் ஆகும், HTML ஃபைலில் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதில் எரர் ஷோ ஆகலாம், வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணும்போது எரரும் ஷோ ஆகலாம் ஓகேங்களா. பைத்தான், ஜாவா அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எரர்லாம் ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம கமெண்ட்ஸ்னு ஒரு டேக் கொண்டு வந்தாங்க அப்போ தான் ஓகேங்களா. கமெண்ட் டேக் கொண்டு வந்து இந்த நம்மளோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்டாக்ஸில் ஆங்குலர் பேக் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்து 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தா மீதெல்லாம் அப்படியே தானே வந்துடும் நம்மளுக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு இங்கே என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ கண்டென்ட் கொடுத்துட்டு திரும்பி 2 அண்டர்ஸ்கோர் இல்லை ஹைஃபன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நடுவில் என்ன கொடுக்குறோமோ, என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எக்ஸிக்யூஷனில் யூஸ் ஆகாமல் கோடில் எரர் இல்லாமல் ஷோ பண்ணும் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி, திஸ் இஸ் யூஸ் ஃபார் அடிஷன், திஸ் கோட் இஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கோடை வந்து படிக்கிறவங்க வேறு யாராவது வந்து படிக்கிறாங்க அப்படின்னா
இந்த தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் ஷுட் நாட் பி பேர்ஸ்டு. ஓகேங்களா? பேர்ஸ்டு அப்படின்னா நாட் எக்ஸிக்யூஷன் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஒரு மீதி கோட் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? நம்ம HTML இந்த கமெண்ட் டேக் இந்த டேக்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நம்மளோட எக்ஸிக்யூட் ஆகி ஷோ ஆகுது இல்லை, அதில் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாட் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷன், ஜஸ்ட் யூஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வேலட் பேர் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஜஸ்ட் நம்ம கமெண்ட் வேணும்னா ஆங்குலர் பைக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தா 2 ஹைஃபன் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம எது வேணால் ஷோ பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஏ கமெண்ட். ஓகேங்களா? அதே நான் இங்கே வந்து ஒரு H1 டேக் கொடுக்குறேன். H1 டேக் கொடுக்குறேன். இது வந்து நம்ம எப்படி ஷோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், H1 மட்டும்தான் ஷோ ஆகுது. ஓகேங்களா? H1 டேக்கில் கொடுத்த H1 மட்டும்தான் ஷோ ஆகுது. பட்டு நம்மளுக்கு இது ஷோ ஆகலை. நம்மளுக்கு அந்த கமெண்ட் நம்ம கொடுத்தோம்ல அது ஷோ ஆகலை. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணால் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ஹெட்டில் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பாடியில் வந்து ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கோமா, இங்கே பாருங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஏ கமெண்ட். ஓகேங்களா? இந்த கமெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகலை. ஸோ இது வந்து பேர்ஸ் ஆகலை அப்படின்னா நாட் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷனுக்குள்ளே வரல, அதனால தான் இங்கே ஷோ ஆகலை. ஓகேங்களா? இதுதான் வந்து HTML கமெண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இப்படி தான் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட கோடை ரொம்ப ரீடபுளாக மாற்றுவோம். ஓகேங்களா? ரீடபுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் திருப்பி வேறு எங்கேயாவது நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணாலும் நம்மளுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணால். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் கீப் லேர்னிங். பை. ஸோ கமெண்ட்டில் வந்து நம்ம இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது எழுதிக்கலாம். திஸ் இஸ் கமெண்ட் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டு என்ன வேணுமோ எழுதிட்டு இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி Ctrl// கொடுத்தா நம்மளுக்கு அப்படியே இங்கே கமெண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? இதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. பாருங்கள், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகலையா? கமெண்ட் திஸ் இஸ் ஏ கமெண்ட் ஒன்று வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி திரும்பி நம்ம எடுக்கணும். இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா Ctrl+/ கொடுத்தா நம்மளுக்கு போயிடும். இதுவும் அதே தான், Ctrl// கொடுத்தா போயிடும். நம்மளுக்கு மல்டிபிள் லைன்ஸும் இதில் வச்சு பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் Ctrl// கொடுத்தா ஷோ ஆகிடும், நம்மளுக்கு கமெண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? // லெஃப்ட் டு ரைட்டு சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்லாஷ் இருக்கும் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ அதான் // அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா MDN ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து டெவலப்பருக்கு மெயினாக யூஸ் ஆகிறது ஒரு ரிசோர்ஸ். ஓகேங்களா? அது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு வெப்சைட்டு, MDNன்றது ஒரு வெப்சைட்டு. அதில் போய் நான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு MDN டைப் பண்ணி அதில் வந்து நம்மளை என்ன வேணுமோ டெவலப்பிங் டூல்ஸ் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அப்படிங்க பாருங்கள், மொசில்லா டெவலப்பர் அதோட ஃபுல் ஃபார்மு MDN வெப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வருதா. இது ஒரு வெப்பில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குது. HTMLலாம் என்ன, HTML ஃபுல்லாக அதோட கோடு அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லைவாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், HTML மார்க்அப் லாங்குவேஜ், பில்டிங் பிளாக் ஃபார் வெப்சைட், பேசிக் பில்டிங் பிளாக் வெப்சைட் யூஸ் ஆகுது. HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணோம்ல அது எல்லாமே இதில் ஷோ ஆகுது பாருங்கள். பேசிக்கான கோடு, கீ ரிசோர்ஸ், இதெல்லாம் நம்ம ரிசோர்ஸ் எடுக்கலாம். டுட்டோரியல்ஸு, நம்மளுக்கு பிகினர், இதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன்னா HTML ஓவர்வியூன்னு கொடுக்குறேன். ஓவர்வியூன்னு கொடுத்தா இங்கே பாருங்கள், HTMLோட ஓவர்வியூ இன்ட்ரோடக்ஷன் ஷோ ஆகுது. ப்ரீ ரெக்வசைட் என்னென்ன தேவைப்படுது, அதெல்லாம் கைடு, என்னென்ன கைடு யூஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது இப்போது டெக்ஸ்ட்டு கோடு ஏதாவது வேணும், HTML டேபிள் நான் எடுக்கிறேன். HTML டேபிள்ஸ்குள்ளே
எனக்கு கோட் வேணும் அப்படின்னா HTML டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்மளோட டேட்டா வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரிங் டேபிளர் டேட்டா. ஓகேங்களா, இதுக்கான கோடு எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா, இது இங்கே பாருங்கள், இதான் வந்து ஒரு டேபிள். ஓகேங்களா, இதை ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய டேபிள் இருக்குது. இது வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதான் வந்து கோடு. ஓகேங்களா, டிஆர் டிடி டேபிள் டேட்டா, டிஆர்னு டேபிள் ரோ. ஒரு ரோக்குள்ளே டேபிள் டேட்டா கொடுக்கணும். 4 டேட்டா கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ரோக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபுல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒரு 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 ஜெம்முன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு கிடைச்சிருக்க ஜெம்முன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ரிசோர்ஸ் வந்து இது வந்து MDN யூஸ் ஆகுது. ஓகேங்களா, மொசில்லா டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசோர்ஸ் வெப்சைட் யூஸ் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் MDN சர்ச் பண்ணி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கோட்லாம் பார்ப்போம். இன்னும் நிறைய கோடு நம்ம பார்க்காத கோட்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இதில் செக் அவுட் பண்ணி நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா BR டேக். ஓகேங்களா, BR டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு ஆட் நெக்ஸ்ட் லைன் பிரேக்ஸ் டு யுவர் பேஜ். ஓகேங்களா, நம்ம ஒரு லைன் ஏதுறோம் அப்படின்னா HTML பேஜில் இந்த BR டேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைனை பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகும். திரும்பி BR டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் பிரேக் ஆகி திரும்பி அந்த BR டேக்கு நெக்ஸ்ட் இருக்கிற வேர்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகும். ஓகேங்களா, நம்ம ஒரே லைனில் ஷோ பண்ணாமல் ஒரு நெக்ஸ்ட் லைனில் ஷோ பண்ணும் ஒரு விஷயத்த எந்த டெக்ஸ்ட்டாக வேணா இருக்கலாம். ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா BR டேக் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டைலிங் மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா, HTML யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா BR. ஓகேங்களா, BRனு போட்டு ஆங்குலர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு விட்டுருணும். இது வந்து சிங்கிள் டேக் தான். இதுக்கு வந்து டபுள் டேக் இல்லை, சிங்கிள் டேக் தான். நம்ம வந்து க்ளோசிங் டேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சிங்கிள் டேக் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பாய்லர் கோட் எடுத்திருக்கேன். அதில் பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லோரம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, லோரம்னு கொடுத்து 50 கொடுத்தா 50 வேர்ட்ஸ் வரும், 20 கொடுத்தா 20 வேர்ட்ஸ் வரும். அந்த மாதிரி நான் 50 கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரேப் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ரேப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போய் கமெண்ட் பேலட் கொடுத்து வியூ டோகல் ரேப் வேர்ட் ரேப்னு கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ரேப் ஆகி ஷோ ஆகிடும். லைன் லென்த்தியாக இருக்குல்ல, அது சிங்கிள் இதில் நம்மளுக்கு ரேப்பை நிறைய லைன்ஸில் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஆனால் இது சிங்கிள் லைன் தான். இங்கே பாருங்கள், 9 இருக்கா, சிங்கிள் லைனில் தான் ஷோ ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் இங்கே பாருங்கள், இதான் இதோட அவுட்புட்டு. இங்கே ஃபுல்லாக ஷோ ஆகுதா, ஒரே லைன் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் போகுது அந்த லைன். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் கம்கியூ வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சா அதை நம்ம கட் பண்ணி இது வந்து நெக்ஸ்ட் லைனில் போட்டுடலாம் இந்த BR டேக் யூஸ் பண்ணி. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கம்கியூன்னு இருக்கா, இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் BR டேக் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கம்கியூ நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதுக்கு அடுத்தது நம்ம BR டேக் இங்கே யூஸ் பண்ணதால் அதுக்கு அடுத்தது இருக்க வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே ஷோ ஆகுது. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு கம்கியூ இருக்கா, அதுலேருந்து சேஞ்ச் பண்ணலாம் பார்க்குறேன். இங்கே ஒரு கம்கியூ இங்கே இருக்குது, இங்கே ஒரு BR டேக் போட்டு விட்டுலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கம்கியூ BR டேக். இப்போ வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது, கொஞ்சம் அழகாக நம்ம ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து BR டேக் யூஸ் ஆகுது. ஒரு லைனை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனை ஷோ பண்ணுறது தான் BR டேக் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான் BR டேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது HTML இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைலிங் கொடுக்குற மாதிரி பார்க்கலாம். அதில் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் டேக்னு 3 இருக்குது. ஓகேவா, இந்த 3 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் டு ஹைலைட் டெக்ஸ்ட் இன் யுவர் பேஜ். ஓகேங்களா, நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு இந்த 3 டேக் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்டு டேக். ஜஸ்ட் போல்ட் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போல்ட் டேக் வந்து நம்மளோட ஒரே ஒரு டெக்ஸ்ட் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் கூட எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் வேர்டு கூட எடுத்துக்கலாம். அந்த வேர்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் B டேக், இந்த B ஓப்பனிங் டேக், B க்ளோசிங் டேக்னு போட்டு விட்டோம்னா அந்த டெக்ஸ்ட்டு போல்டாக ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதான் வந்து போல்ட் டேக்கோட சின்டெக்ஸு. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து போல்ட் டேக் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு B டேக், B ஓப்பன் ரைட் க்ளோஸ் வரைக்கும் வந்துச்சா, இதை அப்படியே கட் பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கான்செப்ட் டியூட்டர் அப்படின்னு ஷோ ஆகுது. ஓகேங்களா,
இது வந்து போல்டாக ஷோ ஆகுது, இதெல்லாம் நார்மல் டெக்ஸ்ட்டாக ஷோ ஆகுது. நம்மளோட பேராகிராஃபில் வர டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ஷோ ஆகுது, இது மட்டும் கொஞ்சம் போல்டாக ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து போல்ட் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு போல்ட் டேக் யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படிங்க பாருங்கள், இன்சிடென்ட் ஷோ ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து போல்ட் டேக் ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து போல்ட் டேக் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஓகேங்களா, இட்டாலிக் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாண்டாக லைட்டாக வந்து வளைஞ்சி வரும். ஓகேங்களா, லைட்டாக வந்து கொஞ்சம் சாய்ஞ்சி இருக்கிற மாதிரி வேறு தான் இட்டாலிக். ஓகேங்களா, இட்டாலிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேன்வா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க, வீடியோ இமேஜஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்டாலிக் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஐ போட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு நடுவில் என்ன டெக்ஸ்ட் நம்மளுக்கு இட்டாலிக் ஸ்டைலில் வேணுமோ அது கொடுத்துட்டா போதும், அது இட்டாலிக் ஸ்டைலில் வந்துடும். ஸோ இப்போ வாங்க இதையும் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த சிமிலிக்யூ அதான் நினைக்கிறேன், ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக என்னன்னு தெரியல. ஜஸ்ட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் இட்டாலிக் ஸ்டைலில். ஸோ வந்து இதை ஜஸ்ட்டு கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, தலைவர் சிமிலிக்கு எங்கே விட்டாரு? ஐயோ, இதுதான் ஆகுது. சரி, அங்கே ஏதோ அங்கே போட்டுச்சு சிமிலிக்குன்றது, இதை தூக்கி போட்டுடுறேன். காப்பி பேஸ்ட். ஓகே, இதை தூக்கி போட்டுட்டேன். இதை எப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இதை. ஸோ வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்பெக்டோரி அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்கா, இதை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்பெக்டோரி இந்த டெக்ஸ்ட் மட்டும் பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் ஸ்லாண்டாக லைட்டாக வந்து சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கா, இதான் வந்து இட்டாலிக் ஸ்டைலு, கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி வரும். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஐ டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொரு வேர்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறேன், கட் அண்ட் பேஸ்ட். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஷோ அது பாருங்கள், ப்ரெசன்ட் டிஎம் ஷோ ஆகுதா, இது வந்து இட்டாலிக். ஸோ லைட்டாக ஸ்லாண்டாக ஷோ ஆகும், அதான் வந்து இட்டாலிக் ஸ்டைல். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப்பு. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஓகேங்களா, அண்டர்லைனுக்கு வந்து நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், யூஎல்னு வராது, யூன்னு வரும். ஓகேங்களா, யூன்னு வந்து தான் அண்டர்லைன். யூன்னு யூஸ் பண்ணி டேக் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டு நடுவில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு அண்டர்லைன் ஆகி ஷோ ஆகும். ஓகேங்களா, இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து யூ டேக் கொடுக்குறேன். யூ டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து அண்டர்லைன் பண்ணி ஷோ ஆகுது பாருங்கள், இதான் வந்து யூ டேக். ஓகேங்களா, அண்டர்லைன் டேக். ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மயூரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கும் வந்து அண்டர்லைன் ஷோ ஆகுதா. ஸோ இதுதான் வந்து அண்டர்லைன் டேக். ஓகேங்களா, அண்டர்லைனுக்கு யூன்னு வரும். ஓகேங்களா, இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, யூன்னு ஷோ ஆகும். இது வந்து இந்த மூணு வந்து இங்கே ஹைலைட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, போல்டு, இட்டாலிக்கு, அப்புறம் அண்டர்லைன். இது ஒரு ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். நம்ம HTML யூஸ் பண்ணுறோம், CSS இல்லாமல். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மோர் டேக்ஸ் இன் HTMLக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், கீப் லேர்னிங், கீப் கோடிங் அண்ட்